ஒரு சில பெண்கள் களை இழந்தா மாதிரி இருப்பாங்க. முக லட்சணம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு ஏன் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுது? அதுல இருந்து அவாய்ட் ஆகி எப்படி வெளியில வரலாம்? அழகு என்பது வேற, முக லட்சணம்ன்றது வேற. வேற. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண அழகா இருப்பாங்க. ஆனா மேக்கப் குவாலிட்டினா அந்த ஒரு கலை இருக்காது முகத்துல. அந்த கலை இல்லாத காரணம் தப்பான விஷயம் பண்றதால கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கையில சில தப்பான விஷயங்கள் பண்றாங்க. எந்த டைம்ல குளிக்கணும், எந்த டைம்ல சாப்பிடணும், எந்த நேரத்துல எப்படி இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி, பெண்களை பத்தி நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கீங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கான டாபிக் ஒரு சில பெண்கள் களை இழந்தா மாதிரி இருப்பாங்க. முக லட்சணம் குறைஞ்சா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு ஏன் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுது? அதுல இருந்து அவாய்ட் ஆகி எப்படி வெளியில வரலாம்? நல்லா கேட்டீங்கம்மா. அழகு என்பது வேற, முக லட்சணம்ன்றது வேற வேற. ஆமா. அழகுன்றது பார்லருக்கோ ஒரு பியூட்டிஷியனுக்கோ போனாலே அழகு வந்துடும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அது இயற்கை இயற்கை கிடையாது. ஆனா முகம் கலை லட்சணம் முகபாவனம் ஒரு மங்களகரமா வரணும்னா நீங்க உங்களை மாற்றணும். இது இயற்கையாக உங்கள் முகம் மாறணும்னா அப்போ நீங்கள் உங்களை என்ன பண்ணணும், உங்களை தான் நீங்கள் மாற்றணும். இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண அழகாக இருப்பாங்க. ஆனால் மேக்கப் குவாலிட்டினா அந்த ஒரு கலை இருக்காது முகத்தில். அந்த கலை இல்லாத காரணம் தப்பான விஷயம் பண்ணுறதால கிடையாது. நம்ம தினசரி வாழ்க்கையில் சில தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள இருக்கிற அந்த டிப்ரெஷன், அந்த டென்ஷனு, அந்த ப்ரெஷரு, அந்த எல்லாமே போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குலுங்க வச்சிருது. அந்த அழகு, அந்த ஒரு பொலிவு, ஒரு மங்களகரமாக இல்லை. முதல்ல ஒரு பெண்ணுக்கிட்ட முகம் அழகு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல கடைப்பிடிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அமைதியை கடைப்பிடிக்கணும். அமைதியாக இருக்கணும். அமைதியை கடைப்பிடிக்கணும். இன்னைக்கு பெண்கள் கிட்ட அமைதின்ற விஷயமே மறந்துடுறது. ஏன்னா கூப்பிட்றதே வாங்கன்னு வாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்லாங் மாறுது. அது காரணம் பெண்கள். ஸோ உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பிளட் ப்ரெஷரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க. ஸோ எதுக்காக அது மாதிரி சொல்கிறேன்னா நீங்கள் முகத்தில் அழகு வர வைக்கிறதுக்கு நிறைய பியூட்டிஷியன் போனால், ஆனால் உங்களோட முகம் கலையாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், வருமானம் பெருக்கணும், தன் கணவருக்கு வருமானம் வரணும், தன் கணவருக்கு செல்வம் பெருகணும், தன் கணவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்கள் மங்களகரமாக இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் 1000 தான் நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள், 1000 தான் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் போட்டாலும் சரி, முகம் கலைன்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு பொலிவு, லக்ஷ்மி. அதுதான். ஸோ உங்கள் கணவர் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிங்க. என்ன மாற்றணும்னா நார்மலாக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தத்தை கடைப்பிடிங்க. முதல்ல அமைதியை கடைப்பிடிக்க சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது சுத்தத்தை கடைப்பிடிங்க. எதுக்கு சுத்தம் சொல்கிறேன்னா நம்ம முதல்ல எப்படி இருக்கணும், உடலை சுத்தம் பண்ணணும், மனசை சுத்தம் பண்ணணும், எண்ணங்களை சுத்தம் பண்ணணும். ரெண்டாச்சா, அடுத்தது வீடை எப்படி சுத்தம் பண்ணணும், எது வாஸ்து பிரகாரம் என்னென்ன மூளை வைக்கணும், தொடப்பம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், முறம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், சிலிண்டர் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், அரிசி பை எங்கே வைக்கணுமோ அங்கே தான். இதெல்லாம் யார் மாற்றணும்னா ஆண்கள் செய்ய மாட்டாங்க, ஆண்கள் இதை பற்றி தெரியாது. அப்போ இது பெண்கள் தான் நீங்கள் மாற்றணும். மூணாச்சுங்களா. நாலாவது, எந்த டைமில் குளிக்கணும், எந்த டைமில் சாப்பிடணும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஆளுங்க பாருங்கள், காலைல எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் 5-6 மணிக்கு மேலே குளிக்கிறது. காலையிலே எழுந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் போக வேண்டிய இடமே பாத்ரூமில் போய் குளிச்சிடணும். நீங்கள் வேர்த்து வேலை செய்ய போகிறீங்களோ இல்லை வேர்க்காமல் வேலை செய்கிறீங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல குளியில் போட்டுடணும். குளிச்சுட்டு தான் கிச்சனில் அடுப்பை பற்ற வைக்கணும். ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்தை நன்றி சொல்கிறோம், குளிக்கிறோம், போகிறோம், உடல் பயிற்சி என்னென்ன இருக்கோ பண்ணிடுறோம். அது பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கிச்சனில் கையை வைக்கணும். அடுப்பு அப்போ தான் நீங்கள் பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு நீங்கள் சமைக்கிறாலோ இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாலோ என்னொன்று எடுத்துகிட்டு போங்க, அது உங்கள் பர்சனல் லைஃப், நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் அடுப்பை பற்ற வச்சு பாலாவது வீட்டில் பொங்கணும். புரியுதுங்களா? 2 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொட்டீனாக என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே சூரியன் உதயத்துக்குள்ளே என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும். சூரியன் உதச்சதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி மறையறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். அந்த தலை குளிக்கிறது, தலை வாடுறது, தலை கோதுறது, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது எல்லாமே அதிகபட்சம் 4:30-5 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 5 தண்ணி சூரியன் மறையிற அளவுக்கு வந்துச்சுனாலே இந்த தலை குளிக்கிறது, வாசல் பெருக்கிறது, முறை வாசல் செய்கிறது இதெல்லாமே கட் பண்ணணும்.
அதேமாதிரி நீங்களும் தலை வச்சு போட்டு படுக்கிறது, தலை வச்சுட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் கட் பண்ணணும். காலைல ஒரு தடவை குளிச்சணும், அதேமாதிரி சாயந்தரம் ஒரு தடவை முகம் கழுவிட்டு அலம்பிட்டு உங்கள் கணவர் வரும்போது நீங்கள் மங்களகரமாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு பொட்டு பூ வச்சுட்டு கொஞ்சம் நின்று பாருங்கள். வீட்டில் வருமானம் எப்படி வரும், செல்வம் எப்படி பெருகும், உங்கள் கணவர் எப்படி உங்கள்கிட்ட அன்பாக இருப்பார், வசியத்தன்மையாக இருப்பார், உங்களுக்குள்ளேயே ஒரு தெய்வ கலாட்சம் வந்துடும். ஏன்னா நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறீங்களே. அப்போ உங்களுக்குள்ளே நான் ஒன்றா டென்ஷன் இருக்காது, பதட்டம் இருக்காது, மன நிம்மதி இருக்கும், மன அழுத்தம் இருக்காது, எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்கல்ல. எல்லாமே ரொட்டீனாக பண்ணால் தான் அந்த முகம் கவர்ச்சி போயிடும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக சாமி கும்பிட்றீங்க, பிரபஞ்சம் நன்றி சொல்கிறீங்க, குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கிறீங்க, சமைக்கிறீங்க, சூரியன் முன்னாடி சில வேலைகள் செய்கிறீங்க, சூரியன் மறையத்துக்குள்ளே சில வேலை செஞ்சுட்டு சுத்த பத்தமாக வரும்போது நீட்டாக உட்காந்துறீங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த முகோட தெளிவு, தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பொலிவுன்னு சொல்லுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ தான் அந்த ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அழகாக இருக்குன்றது சொல்கிறது வேறு முக்கியம் இல்லை, மங்களகரமாக இருக்கா பாரு, எவ்வளோ அழகாக இருக்கா பாரு அப்படின்னு தான் சொல்லுமே தவிர எவ்வளோ சூப்பராக இருக்கா, எவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கான், அது எந்த யூஸ் சொல்லாது, கழுவுனா போயிடும். இது கழுவுனா போகாது, நிலச்சி நிற்கும். இப்படி இருந்து பாருங்கள், உங்கள் கணவர் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவாங்க, கூட உட்காருவாங்க, ஒரு 4 வாரத்தை பகிர்ந்துவாங்க, டைம் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. நீங்கள் வந்து இதை அப்படியே தலைக்கீழே செஞ்சு பதட்டம், டென்ஷனு, தலைகோலமாக இருக்குது, நைட்டு போகிற நைட்டு மறுநாள் சாயந்தரம் போட்டுட்டு இருக்குது, உடம்புல ஸ்மெல்லோடு இருக்குது, இதெல்லாம் பண்ணும்போது தன் கணவர் வந்து தன் கிட்ட வர்றது கஷ்டம். ஓப்பனாகவே சொல்லிடுறேன் பெண்கள்கிட்ட. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றினீங்கனாலே முகோட தேஜஸ், ஏன்னா தெய்வ கலாட்சியம் உங்கள் முகத்தில் வந்தால் மட்டும்தான் அந்த மங்களகரமாக இருக்கணும். அப்போ தெய்வ கலாட்சியம் வரணும்னா நீங்கள் உங்களை மாற்றணும், உங்கள் வீட்டையே மாற்றணும். இவ்வளோ தான் சொல்ல வருது. இதை மட்டுமே பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 5-6 விஷயத்தை கடைப்பிடிங்க. உங்கள் கணவரும் நீங்களும் சந்தோஷமாக லைஃப் ஃபுல்லாக வாழலாம். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஒரு பெண் முக லட்சணம் ஏன் கெடுது, அதை திரும்ப பெறுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.